ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி ரெசிபிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ரெசிபி செய்கிறோன்ட்டு உங்களுக்கு வீடியோ போக போகவே புரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, முந்திரி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, விரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், தனியா ஒரு அரை டீஸ்பூன், 4 முந்திரி, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆர்டிஃபிஷியல் தான். இது அப்படியே அரைச்சிக்க போகிறோம். இது கூட வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயம். அதையும் அரைச்சிக்கலாம். தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். மொத்தத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு லவங்கெல்லாம் போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு தனியா வெங்காயம் அதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. எப்போவுமே தீஞ்சிரும். இல்லைன்னா வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி அது கூட ஆட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்கல, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு நம்ம காரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பச்சை மிளகா போட்டிருக்கேன், மிளகும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே கலரி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகட்டும். எண்ணெயிலே வதங்கட்டும். தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தீஞ்சிற போது தீயாமல் பார்த்துக்கோங்க. தீயாமல் பார்த்து வதக்கிக்கோங்க. நல்லா அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தக்காளிலாம் அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி கழுவி அலசி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் எண்ணெய்லாம் மிதந்து வரும்போது நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரை முடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் எல்லா பச்சை வாசனையும் போகும். நல்லாயிருக்கும் குழம்பு. கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவு தண்ணியாக இருக்குது. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் உப்பு கம்மியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து மேலே எண்ணெய் வருது. இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போதைக்கும் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். குழம்பு போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை உடச்சி அதில் ஊற்றிக்க போகிறோம். அதாவது முட்டை குழம்பு தான் வச்சிட்ருக்கோம் இன்றைக்கி. அப்படியே கொஞ்சம் முள்ளமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை கலந்து, அதாவது பரவலாக போகாமல் ஒரே இடமா இருக்கும். கேஸ் ஸ்லோவில் வச்சுட்டு செய்யுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கமாக ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வேக வச்சு கூட போடலாம். இந்த மாதிரி ஊற்றினா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கி முட்டை குழம்பு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு முட்டை உடஞ்சிருச்சு, அப்படி கலங்கி போயிட்டுருக்கு.
அவ்வளோதான். இவங்கள வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். முட்டை வந்து தனியாக மேலே மிதந்து வரும் பார்த்தீங்களா? அது பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ திருப்பி விடலாம். காரம் வந்து கீழே சைடில், அதாவது மேலே இறங்கணும் இல்லையா காரம், அதனால் மெல்லமாக திருப்பி விட்டுடலாம் முட்டையை. அவ்வளோதாங்க. எல்லா முட்டையும் அதே மாதிரி திருப்பிடலாம். சூப்பராக அரைச்சி ஊற்றி முட்டை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம். கரம் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து முட்டை குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாடு, களி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சூப்பராக இருக்கும். காரம் உப்பு மட்டும் உங்களுடைய சாய்ஸ், எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுதாங்க, சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. மிளகு, பச்சை மிளகா, முந்திரி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி போட்டு வச்சுருக்கோம். நல்லாயிருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.